முகத்திலையா இருக்குது என்ன என்னவா மீச ஒரிஜினல் பொட்டு மீச போ. ஏய் இதெல்லாம் கம்ப்யூட்டர் மீச அப்படி கிடையாது. ஆட்டுக்காரன் டவுன் தான் கிடையாது. ஆண்கள் அப்படின்னா அத்தனை பேர் வந்து ஆண்களா பிறந்த அத்தனை பேர் ஒன்பது எப்படி சொல்ற? என்ன கேட்டா ஆட்டக்காரன் சொன்னா ஏத்துக்குவாங்க, ஊருக்காரன் சொன்னா ஏத்துக்குவாங்களா? நாமெல்லாம் ஆட்டக்காரங்களாம் ஆளுக்கு ஒரு ஊரா இருந்தாலும் சரி இரவு நேரத்துக்கு வந்தா அங்காளம்மா சாமியார அங்காளம்மா பாம்பத்தி கோயில் கந்தர பாம்பத்தி அம்மா நாம ஆட்டக்காரங்களாம் சரி ஆளுக்கு ஒரு ஊரா இருந்தாலும் இரவு நேரத்துக்கு வந்தா நாமெல்லாம் ஓடுதான் பிள்ளைகள். ஏன்னா ஆமா கோயிலையும் தண்ணி போட்டுட்டு எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பிறந்துக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆட்டக்காரங்களாம் ஆமா இரவு நேரத்துக்கு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஆமா நாமெல்லாம் ஓடுதான் பிள்ளைகள். ஒருதாய் பிள்ளைகள் ஆட்டக்காரங்க சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஆமா ஆனா ஊருக்காரங்க சொன்னா உதவி கிடைக்கும் கிடைக்கும் அப்படி நினைக்கிறார். ஆமா அவரை நினைக்காரு. ஆண்கள்ல 9 பெண்கள் எல்லாம் 11. அவங்களும் பெண்களும் 10 மாசம் தான் கழித்து பிறக்கிறாங்க. ஒரு பெண்களாகப்பட்டது தாய் வகுத்துல 10 மாசம் தான் இருந்து வராங்க. ஒரு ஆண்களும் 10 மாசம் தான். இருவரும் 10 மாசம் தான். பெண்களுக்கு 11 ஆண்களுக்கு 9 என்ன அது கதை? ஆண்கள் 9 என்றால் சரி இந்த உள்ளம் சரியா இருக்குல்லவா? சரி உடம்புல 9 ஓட்டை இருக்குது. 9 ஓட்டை இருக்குது. ஆமா தெரியலையே. 9 தூரம் உள்ள கோட்டை. சரி உடலுக்கு மேல வந்திருப்பது சட்டை. சட்டை என்றால் இந்த போட்டுக்கு துணி கிடையாது. சரி இந்த தோல் தான் சட்டை. தோல் தான். ஆமா அதுதான் ஆண்கள் 9 தூரத்திலே ஏதாவது ஒரு தூரம் ரிப்பேர் ஆயிட்டால் அது மனிதனுக்கு என்னங்க ஏற்படும்? ஆமா அப்புறம் நேரா உன்னை புண்டி பார்க்கறது தான் உன்னை. ஏய் புண்டிய பார்க்க. எந்த புண்டி பார்க்கமா? வாயில என்ன வருது? சரி போட்டும். அதான் நான் சொல்ல கணக்கு போட்டுவா. சரி அவரே சொல்ல கூடாது. சரி கண்ணு 2. ஏய் இல்லடா கண்ணு எப்படி கண்ணு 2 இருக்கும்? கண்ணு 2 கண்ணு 2 காது 2 காது 2 அவங்கள கணக்கு போட்டுடா. எங்க அண்ணன் என்ன ஒரு 2வது வரைக்கும் தான் படிக்க வச்சிருக்கான். எங்க அண்ணன் BA முடிச்சிருக்கான். அதனால எங்க அண்ணனை கூப்பிடுதா என்ன? வணக்கம் வணக்கம். எனக்கு தெரியுமா? எனக்கு என் ஊர்லயே பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க. நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பள்ளிக்கூடம் தாங்கறாங்க. பள்ளிக்கூடம் முடி. தப்பு கிடையாது. ஆமா. நான் சொல்றத கணக்கு போட்டுவா. போடு. கண்ணு 2 2 காது 2 2 என்னது? நீ தான் கணக்கு போட்டு சொன்னா. கணக்கு அப்படி கிடையாது. கூட்டல அப்படி தெரியுமா? எனக்கு தெரியுங்க. 1 2 2 2 4 அத போல கூட்டி கூட்டணுமா? அப்படி சொல்ல வேண்டியதா? நீ சொன்னா கரெக்ட்டா கொண்டு வா பார்க்கலாம். கண்ணு 2 கண்ணு 2 காது 2 4 மூக்கு 2 6 ஏய் ஒண்ணு தான் இருக்குது. என்ன நச்சன்றீங்க? ஒண்ணு யாரு? சரி மூக்கு ஒண்ணு தான் இருக்குது. ஆமா துவாரங்கள் 2 துவாரங்கள் 2 ஆமா அதனால 6 வாய் 1 7 2 துவாரம் முக்கியமா இருக்குது. அது முன்ன சொல்ற ஒண்ணுக்கு போறது 1 மேடி காட்டி போறது 1 ஆண்களுக்கு 9 துவாரம். சரி ஆண்களாகப்பட்டது 9 துவாரம். பெண்களுக்கு 2 எஸ் இருக்குது. 11 ஏன் அவங்களும் 10 மாசம் நாமளும் 10 மாசம் நாம என்ன அரகுற மாசம் பிறந்தமா? இல்ல அவங்க 2 துவாரம் எப்படி எஸ் இருக்கு? எப்படி இருக்கு அப்படி கேக்குறாய். ஆண்டவனால படிக்கப்பட்டது. சரி 2 எதுவும் ஒரு தனபாரம். இந்த தனபாரம் இல்லை என்றால் எந்த குழந்தை உயிர் வாழாதுங்க. ஆனா வாழுது. நாமெல்லாம் தாய்பால் சாப்பிட்டு இருக்கிறோம். தாய்பால் சாப்பிட்டால் எந்த குழந்தைக்கு நோய் வந்தாலும் எதுக்கு கூட சக்தி இருக்குது.